பிரபு இரவு 7 மணிக்கே படுக்க சென்று விட்டான். மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருந்தன. பழைய நினைவுகளை அசை போட்டான். மாலை 5 மணி. டியூஷன் சென்டருக்கு சென்று கொண்டிருக்கும் போது ஒரு பெண் அழுது கொண்டே வந்து இவனை இடித்து விட்டாள். அவள் ஏற்கனவே அழுது கொண்டு இருந்ததால் திட்டமும் மனமில்லை. அவளின் தாய் கூறிய வார்த்தைகள் பிரபுவின் காதுகளில் விழுந்தன. சரி, அழாதே, உன்னை இங்கேயே சேர்த்து விடுகிறேன். பணம் கட்டுவதுதான் கஷ்டம், நான் பார்த்து கொள்கிறேன் என்றாள். இதை கேட்ட அந்த பெண் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தாள். ஆனந்தத்தில் அவள் முகம் சிவந்து விட்டன. அவளை ரசித்தபடியே பிரபு நின்று இருந்தான். அவள் பிரபுவின் கண்களுக்கு புதிதாக தோன்றவில்லை. ஆனால் விலகிச் செல்லவும் மனமில்லாமல் பார்த்து கொண்டே இருந்தான். பிரபுவின் நண்பன் குமரன், டியூஷன் ஆரம்பிச்சிட்டாங்க, வாடா பிரபு என்றான். அப்போதுதான் பிரபு கணித டியூஷனில் இருப்பதை உணர்ந்தான். சென்று மேசையில் அமர்ந்தான். அவனுக்கு பின்னாலே அந்த பெண்ணும் வந்தாள். டியூஷன் ஆசிரியர் கனகா, உன்னை மற்றவர்களிடம் அறிமுகம் செய்து கொள் என்று அந்த பெண்ணிடம் கூறினார். உடனே அந்த பெண்ணும், என் பெயர் ரதி, நான் சென்ட் மேரிஸ் பள்ளியில் படித்து கொண்டு இருக்கிறேன், 12ஆம் வகுப்பு என்றாள். ரதி என்ற பெயர் பிரபுவின் மனதில் பதிந்தது போல் இருந்தன. ரதி கணக்கு கவனிக்க ஆரம்பித்தாள். பிரபுவோ இவளை மட்டுமே கவனித்தான். ரதியின் கன்னத்தில் இருந்த சின்ன குழி மேலும் அவளின் சிரிப்பை அழகாக காட்டியது. அவளின் உதடு கீழிருந்த மச்சம், காதில் இருந்த தொங்கல், கையில் இருந்த சிறிய பச்சை நிற கண்ணாடி வளையல், சற்று களைந்த தலைமுடி அனைத்தும் கண்முன்னே தோன்றிய போது அம்மாவின் குரல், ராசா பிரபு சாப்பிடவாயா? அனைத்தும் கலந்து எரிச்சல் வந்தது பிரபுவிற்கு. கோவத்தோடு எனக்கு வேண்டாம் என்றான். சாப்பிடாம தூங்குனா உடம்புக்கு நல்லதில்ல, வந்து சாப்பிடு என்று அதட்டினாள் அம்மா மீனாட்சி. மனமில்லாமல் சாப்பிட வந்தான் பிரபு. சாப்பாட்டின் முதல் அடியை விழுங்குவதற்குள் அப்பா முருகன் வந்து விட்டார். அப்பா எப்பொழுதும் பிரபுவிடம் கூறுவார், நான் உன் நண்பன் என்று. ஆனால் பேச ஆரம்பித்தாலே பிரபுவின் காதில் ரத்தம் வந்துவிடும். பிரபுவுக்கு அப்பா முருகனிடம் மிகுந்த பயம். முருகன், எப்பொழுது தேர்வு முடிகிறது என்றார். நாளை என்றான் பிரபு. தேர்வுக்கு படித்து விட்டாயா இல்லையா என்றார் முருகன். படித்து விட்டேன் என்றான் பிரபு. கட்டிய பணம் எப்பவும் நினப்புல இருக்கணும், என் உழைப்பு பார்த்து சூதானமா படி என்றார் முருகன். ஏங்க 4 வருஷமா தினமும் இதையே சொல்கிறீங்க, உங்களுக்கு சகிலிச்சு போகலையா என்றாள் மீனாட்சி. நாளையோட பரீட்சை முடிகிறது, அப்புறம் என்ன, நிம்மதியாக இருங்க என்றாள். பரீட்சை முடிகிறது முக்கியமல்ல, சோறு தண்ணி இல்லாமல் இந்த காலேஜ் தான் சேருவனும் உன் மகன் அழுது சேர்ந்தான். நானும் என் சத்துக்கு மீறி ஒன்று தானே வச்சிருக்குன்னு கடன்பட்டு உடம்பட்டு செலவு பண்ணுறேன். பாஸ் ஆகி வேலைக்கு போனாதான் கடன் கழியும், இல்லைனா நம்ம எல்லாரும் நடுத்தெருவில் தான் நிற்கணும் என்றார் ஆவேசமாக முருகன். சாப்பாட்டை மேலும் மெல்ல மனமில்லாமல் போதுமென்று கை அலம்பினான் பிரபு. இப்படி பையனை கரிச்சு கொட்டிகிட்டே இருக்கீங்களே என்றாள் மீனாட்சி. சும்மா எதுவும் வராது, நல்ல 12ஆவதுல நல்ல மார்க் வாங்கலை, ஆனால் இந்த காலேஜ் தான் வேணும், இந்த கோர்ஸு தான் வேணும்னு உன் மகன் அழுது அடம் பண்ணி சேர்ந்துருக்கான். அப்போ படிக்கணுமில்ல என்றார் முருகன். தினம் உங்கள் தொல்லை தாங்கலை, என் மகன் நல்லா சம்பாரித்து தருவான், நல்லா சாப்பிட்டு தூங்குங்க என்றாள் மீனாட்சி. தன் அறைக்கு வந்து மீண்டும் பழைய நினைவுகளில் மூழ்கினான் பிரபு. குமரன் ஒரு நாள் டியூஷன் சென்டரில் ரதியுடன் பேசி கொண்டிருந்தான். இது பிரபுவுக்கு ஆச்சரியம். ஏனென்றால் ரதி யாரிடமும் பேச மாட்டாள். அவள் சரியாக டியூஷன் ஆரம்பிக்கும் போது வருவாள், முடிந்தவுடனே சென்று விடுவாள். மற்ற மாணவர்கள் அரட்டை அடித்துவிட்டு தாமதமாகத்தான் செல்வார்கள். ரதி குரல் எப்பொழுதும் ஆசிரியரிடம் சந்தேகம் கேட்க மட்டும்தான் ஒலிக்கும். அந்த குரல் கேட்க பிரபு காத்து கொண்டிருப்பான். யாராவது பேசினால் கூட ரதி புன்னகை மட்டுமே பதிலாக தருவாள். பிரபு குமரன் வந்தவுடன் என்ன பேசினாய் என்றான். குமரனோ, ரதி பிஜிடி காலேஜ் ஏஐ கோர்ஸ் சேரணும் என்றாள், அதற்காகத்தான் ஃபுல் மார்க் வாங்க இந்த டியூஷன் சென்டரில் வராலாம் என்றான். உடனே பிரபுவும் நாமளும் அதே காலேஜ் போகலாமா என்றான். குமரன் சிரித்தான். நாம் பாஸாக டியூஷன் வரும், அந்த காலேஜ் சேர்றதுக்கு நல்ல மார்க் இருக்கணும், இல்லைன்னா கையில் நல்ல காசு இருக்கணும் என்றான். பிரபுவும் சற்று சிந்தித்தான். ஆனால் பிரபுவுக்கு ரதியை விட்டு பிரிய மனமில்லை. எனவே எப்படியாவது தானும் அதே காலேஜில் அதே கோர்ஸில் சேர்ந்து விட வேண்டும் என்று நினைத்தான். 12ஆவது தேர்வு முடிவு நாளும் வந்துவிட்டது. ரதி கவுன்சிலிங்கில் அவள் ஆசைப்பட்ட அதே கோர்ஸை சேர்ந்து விட்டாள். பிரபுவும் தன் அப்பாவிடம் அடம்பிடித்து அழுது மன்றாடி அதே கல்லூரியில் சேர்ந்து விட்டான். ரதி பிரபுவை பார்க்கும்போது புன்னகை செய்வாள். உடனே பிரபு பூரிப்பான். கல்லூரியிலும் ரதி படிப்பு மட்டுமே குறியாக இருப்பாள், யாரிடமும் பேச மாட்டாள். ஒரு முறை சக மாணவன் அவனிடம்
தன் காதலை சொன்னபோது பிரபு பயந்து விட்டான். அவள் எங்கே சம்மதம் சொல்லிவிடுவாளோ என்று. ஆனால் அவளோ, இந்த 4 வருடம் முடிந்த பிறகு வந்து பதில் சொல்கிறேன். இப்பொழுது படிப்பு மட்டும்தான் என் மனதில் என்றாள். பிரபுவும் இதனாலேயே தன் காதலை அவளிடம் சொல்லாமல் மனதிலேயே வளர்த்து வருகிறான். இன்று 4 வருடம் முடியப் போகிறது. நாளை கடைசி தேர்வு. அவளிடம் தன் காதலை சொல்லிவிட வேண்டும் என்று முடிவெடுத்தான். இன்று போல நாளை அவளை பார்க்க முடியாமல் போகலாம் என்று இன்று போல் நாளை அவளை பார்க்க கூட முடியாமல் போகலாம். எனவே இன்றே சொல்லிவிட வேண்டும் என்று சூளுரையோடு கண் விழித்தான். குளிக்கும் போதும் சாப்பிடும் போதும் எப்படி சொல்வது, அவளிடம் இருந்து என்ன பதில் வரும் என யோசித்தவாறே இருந்தான். நல்லா பரீட்சை எழுது, நம் வாழ்க்கை உன் கையில் இருக்கு என்றாள் மீனாட்சி. இதை கேட்டது பிரபுவுக்கு எரிச்சல் தந்தது. எல்லாம் தெரியும் என்றவரே புறப்பட்டான் பிரபு. வழியெங்கும் இதே சிந்தனைத்தான். ரதி படிப்பை தவிர யாரிடமும் பேச மாட்டாள். எனவே பிரபு அவளிடம் அடிக்கடி பாடங்களை விளக்க கூறி கேட்பான். அவளும் சொல்லித் தருவாள். இவன் வகுப்பில் மாணவர்களில் இவனுடன் மட்டும்தான் பேசுவாள். ஏனெனில் பிரபு டியூஷன் சென்டரில் ஒன்றாக படித்தவன். படிப்பை பற்றி மட்டுமே பேசுவான். அவளாக இவனிடம் பேசிய வார்த்தைகள் ஆல் தி பெஸ்ட் ஃபார் த எக்ஸாம், ரிசல்ட் என்னாச்சு, பாய், ஓகே போன்ற சில குறிப்பிட்ட வார்த்தைகள் மட்டுமே. ஆனால் அதையெல்லாம் ஒரு டைரியில் தேதி நேரம் போட்டு எழுதி பார்த்து ஒவ்வொரு நாளும் ரசிப்பான் பிரபு. அந்த அளவுக்கு பிரபு ரதியை நேசிக்கின்றான். கல்லூரியை அடைந்தான். ரதியை தேடினான். அவளோ தேர்வு அறைக்கு சென்று விட்டாள். மணி ஒலித்தது. பிரபுவும் தேர்வு அறைக்கு சென்றான். ஆனால் தேர்வு எழுத முடியவில்லை. தேர்வு தாளில் 2 பக்கங்கள் கூட தாண்ட முடியவில்லை. மனம் ரதியிடம் இருந்தது. எப்படி சம்மதம் பெற வருகிறது போன்ற தருணங்களை பற்றியும் அதனை யோசித்தவாறே இருந்தான். நிச்சயம் சம்மதம் சொல்வாள் என உள்ளூர நம்பினான். தேர்வு அறையை விட்டு வெளியே வந்தான். யாருடைய குரலும் காதில் விழவில்லை. ரதியை மட்டுமே அவனது கண்கள் தேடிக்கொண்டே இருந்தன. கடைசி நாள் என்பதால் எல்லாரிடமும் வருத்தம், மகிழ்ச்சி என பல உணர்வுகள் இருந்தன. பிரபுவோ உணர்வற்றவனாய் இருந்தான். உயிரை தேடினான். கண்கள் கண்டு கொண்டது அவளை. அவள் தன் தோழியுடன் பேசி கொண்டிருந்தாள். பிரபுவை பார்த்ததும் புன்னகை செய்தாள். பிரபு அருகே சென்றதும் தோழிகள் சென்று விட்டனர். அவர்களுக்கு இவனின் ஒருதலை காதல் தெரியும். கல்லூரியில் படிக்கும் பாதி பேருக்கு இவனோட காதல் தெரியும். அவர்கள் செல்லும் போது ஆல் தி பெஸ்ட் சொல்லி சென்றனர். பிரபு சிரித்தான். ரதிக்கு புரியவில்லை. பிரபுவிடம் கேட்டாள். ஏன் ஆல் தி பெஸ்ட் சொன்னார்கள் பரீட்சை எழுதின பிறகு என்றாள். சும்மா கிண்டல் பண்றாங்க என்றான் பிரபு. உன்னைத்தான் தேடிக் கொண்டிருந்தேன் பிரபு என்றாள் ரதி. இவனுக்கு இனம் புரியா ஆனந்தம். இவளும் தன்னை விரும்புவதாக தன்னிடம் கூறத்தான் தேடிக் கொண்டிருப்பாள் என்று நினைத்தான். பிரபு, நான் சொல்வது யாரிடமும் இப்போது சொல்லாது. உன்னிடம்தான் முதலாக கூறுகிறேன் என்றாள் ரதி. இதை கேட்டதும் பிரபுவுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. உடனே அவள் கூறினாள், நான் உன் நண்பன் முத்துவை காதலிக்கிறேன். நீதான் அவனிடம் என் காதலை கூற வேண்டும் என வெட்கத்துடன் தனது பையில் இருந்த கிஃப்ட் கவர் சுற்றப்பட்ட பரிசை அவனிடம் நீட்டினாள். அதிர்ந்து போனான் பிரபு. நீ செய்வாய் என்று எனக்கு தெரியும். இதை முத்துவிடம் கொடுத்துவிடு. இதை பார்த்ததும் முத்து புரிந்து கொள்வான் எனது பரிசை என்றாள் ரதி. பிரபு உயிரற்றவனாய் ஆனான். உலகம் இருண்டதாய் உணர்ந்தான்.